கோவையில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணிக்குத்தான் மக்கள் ஓட்டு போட வேண்டும், என்னுடைய ஓட்டு மக்கள் நல கூட்டணிக்குத்தான் என்று பத்ரி சேஷாத்திரி எழுதிய மாத்திரத்தில் சில வட்டாரங்களிலே அது இடி விழுந்ததை போல இருந்தது. உடனே தோழர் மாதன், அவர் ஒரு அறிவுஜீவி, மதிக்கத்தானே வேணும் அறிவுஜீவிகளை. அவர் கடுமையான விமர்சனம். எப்படி பத்ரி சேஷாத்திரி மக்கள் நல கூட்டணியை ஆதரிக்கலாம்? 6 பக்கத்துக்கு பத்ரி சேஷாத்திரி விளக்கம் தந்திருக்கிறார். அது விடுதலை சிறுத்தைகளின் விளக்கம் அல்ல, செங்கோடி தோழர்களின் விளக்கம் அல்ல, கழக கண்படியின் விளக்கம் அல்ல, எங்களை அரசியலில் நேற்று வரை விமர்சித்துக் கொண்டிருந்த பத்ரி சேஷாத்திரியின் விளக்கம். இந்த நாடு, தமிழ்நாடு, ஊழல் என்கின்ற சதுப்பு நிலத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறது. புதை மணலிலே புதையுண்டு கொண்டிருக்கின்றது. மீள முடியாத நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. A point of no return. இப்பொழுது நீங்கள் மீட்காவிடில் இனி மீட்கவே முடியாது. இம்முறை இதிலே இருந்து தடுத்து நிறுத்தாவிடில் படுகுழி நரகத்துக்குள் விழுவதை தடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே அவர் கருத்து சொல்லி இருக்கிறார். அவருக்கு இந்த கோவை மாநகரத்தில் இருந்தவாறு பத்ரி சேஷாத்திரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மக்கள் நல கூட்டணியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதே வேண்டுகோளைத்தான் நான் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக தமிழகத்தின் நலனில் அக்கறை உள்ளவர்களை, எங்களை பிடிக்காமல் இருக்கலாம், கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், சிறுத்தைகள் உங்கள் சிந்தனைக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் இருக்கலாம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் நாட்டின் நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த அபாயத்திலிருந்து மீட்பதற்கு ஆபத்துதவிகளைப் போல வந்திருக்கிறார்களே, எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டாமா? நாங்கள் எதிர்ப்பது ராட்சச பலம் கொண்ட, அரக்கத்தரமான பலம் கொண்ட சக்திகளை, லட்சக்கணக்கான கோடிகளை குவித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல் திமிங்கியவங்களை. ஒரு பக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கின்ற பாதுகாப்பு என்ன தெரியுமா? அண்ணா திமுகவுக்கு திமுக பாதுகாப்பு, திமுகவுக்கு அண்ணா திமுக பாதுகாப்பு. நான் புதிர் போடவில்லை. இந்த 2 கட்சிகளுக்கும் ஒன்றொன்று பாதுகாப்பு. என்ன தெரியுமா? 89க்கு பின்னர், 88 வரை நிலைமை வேறு. 89 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் நடைபெற்ற ஒவ்வொரு பொது தேர்தலிலும், சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அல்லது திமுக ஆட்சிக்கு வரும். இந்த பாதுகாப்பு அவர்களுக்கு இருப்பதாக கருதுகிறார்கள். பட்டா போட்டு கொடுத்து விட்டதாக கருதுகிறார்கள். இம்முறை அண்ணா திமுக ஆட்சி, அடுத்து இயற்கையாக நாம் தானே வருவோம். திமுக கனவு காண்கிறது. திமுக ஆட்சியில் இருந்தால் அடுத்து நாம் தானே அண்ணா திமுக கனவு காண்கிறது. கனவும் நனவாகிறது. நேற்று வரை இந்த விசச்சூழலிலே இருந்து உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டாமா? இந்த நச்சு பொய்கையிலே இருந்து நீங்கள் விடுவிக்க வேண்டாமா? இப்பொழுது இல்லாவிட்டால் எப்பொழுது செய்ய போகிறீர்கள்? இதை செய்வதற்கு எங்களை விட்டால் உங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? நான் தமிழகத்தினுடைய நடுநிலையாளர்களை கேட்கிறேன். If not we, then who? இது ஏல் பல்கலைக்கழகத்திலே போடப்பட்டிருந்த மோட்டோ. ஏல் பல்கலைக்கழகத்திலே அந்த மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்படுத்த பேரறிஞர் அண்ணாவின் இதயங்க வந்த வாசகம்.